ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வடிவேலு நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மாரீசன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுதீஷ் சங்கர் இயக்கியிருக்கிறாரு. வடிவேலுவுடன் இணைந்து ஃபகத் பாசில், கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, PL தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, கிருஷ்ணா, ஹரிதா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு திருட்டு வேலைகளை செய்து வாழ்ந்து வரும் ஃபகத் பாசில் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து வெளியே வருகின்றார். மீண்டும் திருட்டு வேலையில் ஈடுபடுகின்றார். ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க அந்த வீட்டினுள் நுழைகின்றார். அப்போது அந்த வீட்டில் வடிவேலு இருக்கின்றார். தன்னை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து காப்பாற்றி கூட்டி செல்லும்படி வடிவேலு கேட்கின்றார். வடிவேலு பணம் தருவதாக சொல்ல ஃபகத் பாசில் வடிவேலுவை அங்கிருந்து கூட்டி செல்கின்றார். வடிவேலுவின் பேங்க் அக்கவுண்டில் 25 லட்சம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஃபகத் பாசில் அந்த பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றார். மறுபுறம் மறதி வியாதி இருக்கும் வடிவேலு ATMின் பின் நம்பரை கூட அவரால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஃபகத் பாசில் வடிவேலிடமிருந்து அந்த 25 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. வடிவேலு மாமன்னன் படத்திற்கு பிறகு இந்த படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். வேலாயுதம் பிள்ளை என்ற கதாபாத்திரத்தில் ஒரு மறதி நோயாளியாக அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார். ஃபகத் பாசில் தயாளன் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, PL தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, ஹரிதா, கிருஷ்ணா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது. கலைச்செல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். முதல் பாதி சுவாரஸ்யமே இல்லாமல் செல்கின்றது. இரண்டாவது பாதியாவது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் சுமாராகவே இருக்கின்றது.